வைகோ நடைபயணம் ஆரம்பிச்சிருக்காரு. முதலமைச்சரே நேர்ல போய் தொடங்கி வச்சிருக்காரு. பல அவர் கால்படாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கான தமிழ்நாடு முழுக்க நடைப்பயணம் செய்தவர் வை கோபால்சாமி அவர்கள். மீண்டும் இந்த எலெக்ஷன் இருக்கிற நேரத்துல அவர் ஆரம்பிச்சிருக்காரு. தமிழ்நாடே உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? யார் சொன்னா தமிழ்நாடே உற்று நோக்குகிறது இல்லன்றீங்களா? நீங்களா நினைச்சீங்கன்னா அது என்னோட டிராமால ஒரு டைலாக் வரும். ஒரு ஹீரோ வந்து சொல்வாரு, இது பாருங்க என் பின்னாடி தமிழகமே இருக்கு அப்படின்வாரு. அப்ப அந்த சிஎம் சொல்வாரு, கன்னியாகுமரியில அந்த முனையில போய் நின்றுங்கன்னு கத்து, உலகமே உன் பின்னாடி இருக்கும், இந்த டுபாகூர்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்வாரு. தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாம் அவர் வேலையே கிடையாது, அண்ணன் வைகோ அடுத்து எப்ப நடைப்பயணம் ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு காத்துட்டு இருக்கிறது தான் வேலை. எங்களெல்லாம் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? இது வேற நடைப்பயணத்துக்கு வரவங்களுக்கு இன்டர்வியூ எல்லாம் வச்சாரு, அது பாத்தீங்களா? அதுல யாரோ ஒரு பையன் வர்றாரு, டிசிப்ளின் தான் முக்கியம். ஆமா, அது தம் அடிப்பியா தண்ணி அடிப்பியா அதெல்லாம் கூடாது அப்படின்னாரு. வெரி குட். கூடவே ஒரு பையன் கிட்ட கேட்டாரு, பிஏ என்ன படிச்சிருக்காரு? பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னாரு. அப்போ ஏதோ அந்த கவிஞர்கள் ஷேக்ஸ்பியரோடது ஏதாவது தெரியுமானு தெரியல. தெரியாம நீ எப்படி பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பாஸ் பண்ண அப்படின்னு கேட்டாரு. இந்தியாவிலேயே கிராஜுவேட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ GER உச்சத்தில் இருக்கின்றது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு கிராஜுவேட் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு வந்து ஷேக்ஸ்பியர் எழுதின ஒண்ணு கூட தெரியலன்னு சொன்னா எங்க கொண்டு போய் முட்டிக்கிறது? இதுக்கு பெயர் என்ன? கோபால். ஐயோ, நான் அவரை சொல்லல, அவர் பேர் இப்ப வைகோ. நான் விவேக் மாதிரி கேட்கறேன்.